ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் இது கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட்டாக இப்போ இது கூட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடி ஒரு 3 விசில் வைக்கிறேன். சுவையான அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.